சைனாவின் ஒரு பகுதியில் ஒரு பெரிய மடம் இருந்துச்சு. அங்க சுமார் 500 துறவிகள் வாழ்ந்து வந்தனர். அவர்கள் அனைவருமே தங்கள் குருவின் வழிகாட்டுதலின் கீழ் தன்னை அறிந்து கொள்வதை பயிற்சி செய்து வர்றாங்க. ஒரு நாள் ஒரு இளைஞன் மடத்திற்கு வந்து துறவியாக இருக்க விரும்புவதாக கூறான். அவன் குரு கிட்ட வந்து, குருவே, நான் என்னை அறிந்து கொள்ள விரும்புகிறேன், நான் உண்மையை தேடுறேன், உண்மைனா என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்றான். குரு அவனை பார்த்து, நீ உண்மையை அறிந்து கொள்ள விரும்பின அப்படின்னா உன்னுடைய முழு வாழ்க்கையும் அதற்காக நீ பணயம் வைக்க வேண்டியிருக்குப்பா. உண்மையை கண்டுபிடிக்க உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கூட ஆகலாம். அதற்கும் நான் உறுதியெல்லாம் சொல்ல முடியாது. நீ அதுக்கு தயாரா இருக்கிறியா அப்படின்னு கேட்கிறார் குரு. இளைஞன் பதிலளிக்கிறான், குருவே, நான் திரும்பி போறதுக்கெல்லாம் இங்க வரல, நான் எல்லாத்துக்கும் தயாரா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றான் இளைஞன். குரு சொல்றாரு, அப்படின்னா பரவாயில்ல, நான் உனக்கு ஒரு வேலை கொடுக்குறேன். இந்த மடத்துல 500 துறவிகள் இருக்காங்க. நீ அவர்களுக்கு அரிசி அரைக்கணும். காலையிலிருந்து இரவு வரைக்கும் இந்த வேலை இருக்கும். களைப்பா இருக்கும்போது நீ தூங்கிக்கோ. மறுநாள் காலையில் எழுந்து மீண்டும் அதே வேலைதான். அதாவது நீ தினந்தோறும் அரிசி அரைக்கணும், அதுதான் வேலை, உன்னோட வேலை. வேறு எதுவுமே நீ செய்ய வேண்டாம், வேறு எதுவும் நினைக்கவும் வேண்டாம். இந்த பாதையை மட்டும் நீ பின்பற்று. என்கிட்ட நீ திரும்பி வராத. தேவைப்படும் போது நானே உங்ககிட்ட வருவேன், நானே உங்ககிட்ட வந்து பேசுவேன் அப்படின்னு குரு சொல்றாரு. இளைஞன் குருவினுடைய ஆணையை பின்பற்றி அரிசி அரைக்க தொடங்குறான். மடத்துல தினமும் 500 துறவிகளுக்கு அரிசி தயாரிக்க வேண்டி இருந்துச்சு. எனவே அவன் அதிகாலையிலேயே எழுந்து இரவு வரை அரிசி அரைச்சிக்கிட்டே இருக்கான். களைப்பாக இருக்கும்போது அரிசி அரைக்கக்கூடிய அந்த அறையிலேயே தூங்கிக்கிறான். அவன் யார்கிட்டயுமே பேசல, யாருமே அவங்கிட்டையும் வரல. முதல் சில மாதங்கள்ல பல எண்ணங்கள் அவன் மனசுல வந்துச்சு. ஆனா புதிய விஷயங்கள் இல்லாதனால அவை காலப்போக்குல மறைஞ்சு போச்சு. ஆண்டுகளுக்கு பிறகு அவன் தன்னுடைய பெயரை கூட மறந்து போயிட்டான். அவன் மௌனமாக இருந்துகிட்டே இருக்கான். எண்ணங்கள் இல்லாம அரிசி அரைச்சுக்கிட்டே இருக்கான். ஆனா அவன் ஒருபோதும் எந்த தியானமும் செய்யல, எந்த சாத்திரங்களையும் அவன் படிக்கல. மற்ற துறவிகள் அவனை ஒரு முட்டாள் அப்படின்னு நினைக்கிறாங்க. 12 ஆண்டுகள் இப்படியே கடந்து போச்சு. ஒரு நாள் குரு அறிவிக்கிறாரு, என் நேரம் நெருங்கிருச்சு, நான் ஒரு வாரிசை இங்க தேர்ந்தெடுத்தாகணும். அப்படி தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர் தான் இந்த மடத்தை எனக்கு பின்னாடி நடத்துவாங்க அப்படின்னு குரு சொல்றாரு. அதனால தன்னை முழுமையாக அறிந்து கொண்டு தன்னை பற்றி முழுமையாக அறிந்திருக்கும் எந்த துறவியும் இன்று இரவு என்னுடைய அறைக்கு வந்து சுவர்ல சில வரிகளை எழுதட்டும். அவை அவர்களுடைய வாழ்க்கை அனுபவத்தை சுருக்கமாக கூறக்கூடியதாக இருக்கணும் அப்படின்னு குரு சொல்றாரு. பல துறவிகள் இதை பத்தி யோசிக்கிறாங்க. ஆனா பௌத்த சாத்திரங்களை நன்கு அறிந்த ஒரு மூத்த துறவி சென்று சில வரிகளை எழுதுறாரு. அனைவரும் அவர் தான் அடுத்த வாரிசாக இருப்பார் அப்படின்னு நம்புறாங்க. அவர் எழுதினாரு, மனம் ஒரு கண்ணாடி போன்றது, எண்ணங்கள் மற்றும் ஆசைகளால் தூசி சேர்கிறது. தியானம் என்பது இந்த தூசியை அகற்றும் செயல்முறை. தூசி அகற்றப்பட்டால் மனதின் கண்ணாடி தெளிவாகிறது, விடுதலையும் கிடைக்கிறது அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறாரு. மறுநாள் காலையில குரு இந்த வரிகளை பார்த்து, எந்த முட்டாள் என் சுவர்ல இந்த முட்டாள்தனத்தை எழுதியிருக்கிறான் அப்படின்னு கேட்கிறாரு. இந்த வரிகளை எழுதிய துறவி மௌனமாக இருக்கிறாரு. வரிகள் பார்த்தோம்னா அறிவு நிறைந்தவையாக இருந்துச்சு. ஆனா அவை அனைத்துமே புத்தக ஞானம், வெறும் அறிவு ஞானம். துறவி தன் பெயரை அந்த இடத்துல எழுதவே இல்லை. ஏன்னா அது சரியானதா என்று அவருக்கு உறுதியா சொல்ல முடியல. குரு இந்த வரிகளை முற்றிலும் நிராகரிச்சாரு. இது மடத்துல உள்ள அனைவரையும் ஆச்சரியத்துல ஆழ்த்துச்சு. இந்த நிகழ்வு துறவிகளிடையே ஒரு விவாதத்திற்கு வழிவகுத்தது. 2 துறவிகள் இதை பற்றி விவாதிக்கும் போது 12 ஆண்டுகளாக அரிசி அரைத்து வந்த துறவியை கடந்து சென்றனர். அவர்களின் உரையாடலை கேட்டு அரிசி அரைப்பவன் சிரிச்சான். 2 துறவிகள் அவனிடம், நீ ஏன் சிரிக்கிற அப்படின்னு கேட்க. ஏன்னா அவர்களுடைய பார்வையில அவன் ஒரு எளிய முக்கியமில்லாத ஒரு துறவி, அரிசி அரைப்பதை தவிர வேறு எதுவுமே தெரியாதவன். மடத்துல பல கற்றறிந்த அறிஞர்கள் இருந்தனர். ஆனால் அரிசி அரைப்பவன் யாருகிட்டயுமே பேசுறதில்ல. அதனால 2 துறவிகளும் அவன் சிரிப்பதை பார்த்து திகைத்தாங்க. அவர்கள் மீண்டும் கேட்டாங்க, நீ ஏப்பா சிரிக்கிற அப்படின்ட்டு. பதிலளிக்கிறான், நான் சிரித்தேன், ஏன்னா குரு சரியாகத்தான் சொன்னாரு. இந்த வரிகள் குப்பை, அவற்றுக்கு எந்த மதிப்புமே இல்லை. துறவிகள் அதிர்ச்சி அடைந்து, இதைவிட சிறப்பாக நீ ஏதாவது எழுதலாமா என்று கேட்டனர். அரிசி அரைப்பவன் பதிலளித்தான், இல்லை, ஏனெனில் நான் கல்வி அறிவு இல்லாதவன். ஆனால் ஆம், நான் சில வரிகளை சொல்லலாம், நீங்கள் அவற்றை எழுத முடிந்தால் நான் உங்களுடன் வருகிறேன். துறவிகள் சம்மதித்து அவனை குருவினுடைய அறைக்கு அழைத்து செல்றாங்க. அரிசி அரைப்பவன் சில வரிகளை சொல்றான். மற்ற துறவி அவற்றை சுவரில் எழுதினான். அரிசி அரைப்பவன் என்று கையொப்பமும் அதில் இடப்படுது.
குரு மீண்டும் கோபப்படுவார் என்று அவர்கள் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அவர் சொன்ன வரிகள் குறிப்பிடத்தக்கவையாக இருந்துச்சு. மனம் என்பது ஒரு மாயை. மனமும் இல்லை, மனதின் கண்ணாடியும் இல்லை. மனம் இல்லாத இடத்துல தூசி எங்க விழும்? இதை புரிஞ்சு கொள்பவனை உண்மையை அறிந்தவன். குரு இந்த வரிகளை பார்த்து இரவினுடைய நடுப்பகுதியில் எழுந்து அரிசி அரைப்பவனிடம் செல்றாரு. அரிசி அரைப்பவன் தூங்கி கொண்டிருக்கிறான். குரு அவனை எழுப்பி, இதோ என்னுடைய கோல் மற்றும் என்னுடைய ஆடையை எடுத்துக்கோ. இன்று முதல் நீதான் என்னுடைய வாரிசு. ஆனா இந்த மடத்தை விட்டு வெகு தூரம் சென்று விடு. ஏன்னா இங்குள்ள பல அறிஞர்கள் தங்களை உன்னை விட உயர்ந்தவர்களாக கருதி கொண்டிருக்கிறாங்க. அவர்கள் உன்னை கொல்ல முயற்சிப்பார்கள். ஒரு எளிய அரிசி அரைப்பவன் தங்களை விட அதிக ஞானம் பெற்றிருப்பதை அவர்களால் தாங்க முடியாது. நீ என்னை போலவே அறிவு பெற்றுள்ளாய். நீ எங்கு சென்றாலும் மக்கள் உன்னை சுற்றி வருவார்கள். ஒரு மலர் மலர்ந்தால் அதன் மனம் எங்கும் பரவும். அரிசி அரைப்பவன் தன் குருவின் பாதங்களை தொட்டு அன்று இரவே மடத்தை விட்டு வெளியேறினான். இந்த கதை நமக்கு உணர்த்தக்கூடிய ஆழமான விஷயம் என்னங்க? தியானம் அப்படிங்கிறது வெறுமனே கண்களை மூடி அமைதியா ஒரு இடத்துல உட்கார்றது மட்டும் இல்லப்பா. அங்க மனம் ஒருநிலைப்படணும், அதுதான் விஷயம். அப்படி ஒருநிலைப்படல, அங்க மௌன நிலை கடைபிடிக்கப்படல அப்படின்னா அது தியானமே கிடையாது. அதை விடுத்து நீ ஒரு இடத்துல உட்கார்ந்துதான் தவம் செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் அங்க இல்ல. நீ எந்த வேலையை செஞ்சாலும் அந்த வேலையில விழிப்புணர்வோடு கவனத்தோடு அந்த வேலையில மட்டும் நீ கவனம் செலுத்தின அப்படின்னா அதுவுமே தியானம் தாப்பா அப்படின்னு சொல்றாருங்க. நீங்க எந்த வேலை செய்யறீங்களோ, எந்த செயல்ல ஈடுபட்டிருக்கிறீங்களோ அந்த செயல்ல முழுமையான கவனத்தோடு விழிப்புணர்வோடு ஈடுபட்டீங்க அப்படின்னா அதுவே தியானம் தாங்க.